ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி ஸ்வீட் ரெசிபியாக சாஃப்ட் மைசூர் பாதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் கடலை மாவை நான் சளிச்சு வச்சுருக்கேன். 2 கப் சுகர், 1 கப் நார்மலான ஆயில் எடுத்துக்கோங்க. 2 கப் சுகர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு கடாயில் வந்து காய்ச்சிக்கணும். அது பக்கத்துலேயே 1 கப் ஆயில் வந்து கடாயில் ஊற்றி நல்லா சூடுபடுத்திக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு நமக்கு வந்து ஒரு கம்பி பதம் வரணும். அந்த கம்பி பதம் வரும்போது நம்ம ஸ்டவ் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் கம்பி பதம் வந்து உடையுதுங்களே, அதுதான் கரெக்டு. இப்போ நம்ம கடலை மாவை உள்ளே சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிட்டே இருக்கு இல்லைங்களா, ஒரு கரண்டியாக எடுத்து ஊற்றி நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே ஊற்றிக்கோங்க. பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் அப்படியே ஆயிலை வந்து அந்த கடலை மாவை அப்சர்வ் பண்ணிக்குது. ஒரு கரண்டியாக எடுத்து ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் மட்டும் நல்லா ஹீட் ஆகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஆயில் தடவிய ட்ரேயில் வந்து மாவை ஊற்றிட்டேன். இது வந்து நமக்கு நல்லா செட் ஆகணும். நல்லா நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பீஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக செட் ஆனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட முடியாது. இப்போ பர்ஃபெக்டான சாஃப்ட் மைசூர்பா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த சாஃப்ட் மைசூர்பா ரெடி பண்ணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவிதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.